ஆ ஆ வாங்கத்தே வாங்க. இது வெங்காயம் நறுக்கிக்கிட்டு இருக்கேன். காய்கறி இந்த வருங்க. வெங்காயத்தை அலசணும், நல்லா இப்படி அலசணும்ப்பா. இப்படி அலசிட்டு தான் சமைக்கணும், இல்லாட்டா பளபள சீக்கு வரும். இப்படி அலசிட்டு தரையில் வச்சிடக்கூடாது, தரையில் பெரிய கெமிக்கல்லாம் இருக்கும். அதனால இப்படி எதுலையாவது வச்சிடணும். அதுக்கப்புறம் தக்காளியை இப்படி அலசணும்டா. இப்படி நல்லா தேய்ச்சி நல்லா இப்படி அலசிட்டு அதுக்கப்புறம் அதை தரையில் வச்சிடக்கூடாது, இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நறுக்கணும்ப்பா. அப்படி நறுக்கி தான் சமைக்கணும். இப்போ வீடியோ எடுக்கிறாங்களா, நான் இப்படி சொல்லிவிட்டு இப்படி வீடியோ எடுத்தாத்தே தக்காளி அலசிடுதுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன நாங்கள் பாட்டுக்கு நறுக்கிக்கிட்டு இருக்கையில் எடுத்தால் ஐயா தக்காளி அலசாமல் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைக்க தோணும். இப்போ அந்த அம்மா நறுக்கிக்கிட்டு இருக்கு. இந்த தக்காளியை கொண்டு போய் எம்ஐ எம்ஐ ரிச்சிக்கர் நறுக்கி கொடுமா, ரிச்சிக்கர் நறுக்கி கொடுந்தா அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அம்மா அதை நறுக்கிக்கிட்டு இருக்கு. அந்த டயத்தில் மட்டும் வீடியோ எடுக்கிறேன் தம்பி. அதை பார்த்துப்பட்டு ஏக்கா தக்காளியை அலசிட்டுன்னு இருக்குங்க, வெங்காயத்தை அலசிட்டுன்னு இருக்குங்க அப்படின்னு ஒரு நல்லா எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் சீக்கு சரங்கு வந்துடாமல் இருக்கிறதுக்கு இங்கிட்டு வைப்போம். வந்துடாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு அக்கறையில் சொல்கிறியத்தே. கருவேப்பிலையும் அலசிட்டு போடணும். நெசமாத்தே எனக்கு தெரியாதுத்தே. ஒரு காலமும் கருவேப்பிலையை அலசிட்டு போட்டதில்லை. கருவேப்பிலையை உருவி போடையில் ஒரு எட்டு தள்ளி போய் நின்றுக்கிட்டு தான் உருவி போடுறது, மூஞ்சில் எண்ணெய் தெரிச்சிருமோண்டு. கருவேப்பிள்ளையில தண்ணியில் அலசி போட்டு அதுக்கப்புறம் தான் போடணுமாடா. எங்கள் ஆத்தாவும் கருவேப்பிள்ளையை அலசிட்டு போட்டதை நான் பார்த்ததில்லத்த. எங்கள் வீட்டு சுகாதாரத்தோடு இருக்கும். அப்படி என்ன பண்ணங்களுக்கு சீக்கு சிறங்கு யாருக்கும் எந்த சீக்கு சிறங்கு வந்ததில்லை. நான் இருந்த காலகட்டத்துலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நாற்றை நட்டுவிட்டு அலியாக இருக்கும். அலி கையை கழுவுனா தண்ணி இல்லை, அந்த கஞ்சி தண்ணியிலேயே லேசாக கழுவி விட்டு அந்த கையோடு சாப்பிடும் எங்கள் ஆத்தா. இன்றைக்கி அதுக்கு ஒரு வியாதி அதை போய் ஆஸ்பத்திரின்னு அது பிறந்ததுலேருந்து கொண்டுட்டு போய் காட்டினது இல்லத்தே. அது நல்லபடியாக இருக்குது. நாங்களும் நல்லபடியாக திடகாத்திரமாத்தான் இருக்கோம். கீழே விழுந்த பொருளை எடுத்து திங்கக்கூடாது அப்படின்னு இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்குறோம். அப்பா கீழே விழுந்த மிட்டாய் வாங்கி கொடுக்குறதுக்கு வசதி இல்லாமல் தரையில் மண்ணில் விழுந்துரும் மிட்டாய். ஒரே ஒரு 50 காசு கொடுத்ததுல ஒரு 2 மிட்டாய் வாங்கிட்டு வந்தால் அது மண்ணில் விழுந்துருச்சையா. என்ன பண்ணுறது, ஈமானா ஏக்கத்தை அடக்க முடியாது. கீழே விழுந்த மிட்டாயை எடுத்து திங்கக்கூடாது, சுத்தம் சீக்கிரம் செத்து போயிடுவோம்னு நினச்சா ஈமேன் துடிக்குது. சாகரணிக்கு செத்துட்டு போயிடுவோம்னு எடுத்து அழுக்கு பாவடை ஓட்டிருப்பேன். கிராமத்தில் வசதி இல்லாமல் அந்த அழுக்கு பாவடையில் தொடச்சிட்டு வாயில் போட்டுக்கிடுவேன். இன்றைக்கி எந்த வியாதியும் இல்லத்தே, எந்த ஆஸ்பத்திரியும் கொண்டு போய் சேர்க்கலை. இந்த கையில் சுத்தம் இருக்குன்னு நான் நினச்சாத்தேன். இதில் சுத்தம் இல்லைன்னு நான் கழுவிக்கிட்டே இருந்தால் கழுவிக்கிட்டே தான் இருக்கலாம். சுத்தம் சோறு ஓடும் அப்படின்னு பழமொழி இருக்குது. என்ன ஒரு அழகுதான். அதுக்குண்டு வீடியோவில் காட்டுறப்ப